இயேசுவை நோக்கி பார்க்கிறேன், அவரைப் போல் மாற வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நோக்கி பார்க்கிறேன், அவரைப் போல் மாற வாஞ்சிக்கிறேன். எனக்காக அவர் நியமித்த பாதையில் பொறுமையுடன் ஓட ஆசிக்கிறேன். எனக்காக அவர் நியமித்த பாதையில் பொறுமையுடன் ஓட ஆசிக்கிறேன். இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் தாழ்மையை பார்க்கிறேன், நிதமும் காட்டிட விரும்புகிறேன். நீர் தரும் பொறுப்பை செயல்படுத்த நிதம் பணிவிடைக்காரனாய் தாழ்த்துகிறேன். இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, அவருடைய அனைத்து அம்சங்களையும் நாம் தரித்து கொள்வதே சீடத்துவத்தின் வளர்ச்சிக்கான ஆதாரம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இங்கு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கொரிந்து சபையில் உள்ள சபை மக்கள், அதுவும் குறிப்பாக யூதர்கள் என்று பெருமைப்படுத்திக் கொள்கிற அந்த மக்கள் கூட்டம் பவுலடியாரை எப்படி பார்க்குறாங்கன்னா, வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறார்கள். ஏற்கனவே நம்ம தெரிந்தபடி பவுலடியார் ஹைட்டான ஆள் கிடையாது, பலவீனமான சரீரத்தை உடையவர். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை வைத்துலாம் பிரசங்கிக்க மாட்டார். இன்றைக்கி நம்ம விரும்புகிறோம் பார்த்திங்களா, 2 கதைகள், உலக பிரகாரமான ஏதாவது சிரிக்க வைக்கிற ஜோக் மாதிரி செய்தி நேரத்தில் பேசுகிறோமே, அது ஒருவேளை கேட்பவர்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாமே ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கை சீடத்துவ வளர்ச்சிக்கு அது பயனுள்ளதாக இருக்காது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வெளித்தோற்றத்தின்படி என்னை பார்க்குறீர்களே, வெளித்தோற்றத்தின்படி என்னை பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. வெளித்தோற்றத்தின்படி என்னை பார்க்காதீங்க, எனக்குள்ளே இருக்கிற உள்ளான காரியங்களை பாருங்கள். நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரியே நீங்களும் செயல்படணுங்கிறத கற்றுக் கொடுக்குறார். அதை நம்ம எங்கே படிக்கலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் செபதேயின் குமாரர்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஒருவேளை அது சீடர்களுக்கு எரிச்சலாக இருந்துச்சு. ஆனால் அந்த கேள்வி மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட பதில் இருக்குது பார்த்திங்களா, அது நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்படி ஆண்டவருடைய சீசத்துவ பணியிலே அவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்குது. ஏன்னா நம்ம உலக பிரகாரமான அந்த லீடர்ஷிப்பு, உலக பிரகாரமான அந்த பழக்க வழக்கங்களை வைத்து நம்ம சீசத்துவ வளர்ச்சியிலே முதிர்ச்சி அடைய முடியாது. அதை நம்ம கட்டாயம் உணர்ந்தாகணும். நம்ம எதை சாயலாக வைக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை தான் சாட்சியாக சாயலாக வைக்கணும், மாதிரியாக வைக்கணும். உலகத்தில் உள்ள காரியங்களை எடுத்து அதை மாதிரியாக வைத்து சீடத்துவ வளர்ச்சியில் இல்லை சபை வளர்ச்சியில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம வளரவே முடியாது. அதை நம்ம உணர்ந்தாக வேண்டும். ஏனென்றால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மோஸ்ட் டிஃபிகல்ட் லெசன்ஸ் ஒரு கிறிஸ்தவ சீடனுக்கு மிக கடினமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாடம் என்னென்னா, கிங்டம் ஆஃப் காட், பொசிஷன் அண்ட் பவர். தேவ ராஜ்யமும் அதனுடைய பொசிஷனும் பவரும் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நோ அத்தாரிட்டி, நோ எவிடன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அங்கே அதிகாரத்துக்கு இடமில்லை அப்படிங்கிறத உணர்ந்தாக வேண்டும். கடினமான ஒரு புரிந்து கொள்வதற்கான உபதேசம். ஆனால் அதைத்தான் ஆண்டவர் கடைப்பிடித்தார், பவுலடியாரும் கடைப்பிடித்தார். அன்பும் தாழ்மையும் கடைப்பிடிக்கிற இடத்துல சில நேரங்களில் அவர்கள் மதிக்கப்படுவதில்லை. அது ஊழிய பாதையிலும் சரி, உலகத்தின் பாதையிலும் சரி, அது இன்றைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பாராட்டுறதுக்கு போட்டுறதுக்கு பதிலாக சிலுவையில் அறைவதற்கு வழிவகுத்தார்கள். பவுலடியாரையும் அப்படி தான் இந்த கொரிந்து சபையை வெளித்தோற்றத்தின்படி பார்த்து
அவருடைய அன்பு தாழ்மையை பார்த்து ஒரு அதிகாரம் இல்லாதவருங்கிற ஒரு துச்சமாக மதிக்கின்ற அளவிற்கு பவுலடியார் அங்கே பாவிக்கப்பட்டார் என்பதைத்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள 7வது வசனம். வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன் என்று சொல்லி ஒரு போதனை சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவிட்ட செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும், போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். நாங்கள் கேட்க போகிறோம், அதை நீங்கள் செய்யணும், அதுதான் எங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் மகிமை அடையும் பொழுது உங்கள் 2 பக்கமும் நாங்கள் 2 பேர் இருக்கணும், இதுதான் அவங்களுடைய விருப்பம். நல்ல விருப்பம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறது என்னன்னு தெரியாமல் கேட்குறீங்க, ஆனால் நான் என்னுடைய பாத்திரமே வித்தியாசமானது. நீங்கள் நினைக்கிறீங்க உலக பிரகாரமான பவர், பதவி, இவையெல்லாம் தான் என்னை பின்பற்றும் போது கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அப்படி நீங்கள் அதை பிரதானப்படுத்தினீங்கன்னா கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே நுழையவே முடியாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, நான் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்கிறேன், என் பாத்திரத்தில் உபத்திரவத்தின் பாத்திரம், அதில் நீங்கள் குடிக்கவும் ஸ்தானத்தை பெறவும் முடியாதேங்கிறாரு. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை போல் நீங்கள் மாறுங்க. தாழ்மையும் அன்பும் அதிகாரம் என்கிட்ட இருக்குது. அதிகாரம் உலகத்தின் அனைத்து அதிகாரம் என்னை பிதாவை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை பயன்படுத்த நான் வரலை. அன்பையும் தாழ்மையும் தியாகத்தையும் கிரயம் செலுத்துதலையும் தான் சீடத்துவ வாழ்க்கையின் பிரதானமாக நான் வச்சுருக்கேன். அதுதான் என்னுடைய பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் நீங்கள் வலது பாகத்தில் இடது பாகத்திலையும் உட்கார்றது பிதாவுடைய சித்தம். ஏன்னா என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் பூமிக்கு வரல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கிறேன். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷகுமாரன் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்பதை அறிஞ்சிக்குங்க. அதனால் உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். இந்த தாட்டு இன்றைக்கி மேக்சிமம் இல்லை, கிறிஸ்தவ சீடத்துவத்தில் குறைந்து போய்விட்டது. அதிகாரத்தை பயன்படுத்தி அன்பை ஒதுக்கி வைத்து விட்டு, பெருமையை பயன்படுத்தி தாழ்மையை ஒதுக்கி வைத்து விட்டு, இன்னும் தாழ்மையாக நான் போனேன்னா என்னை துச்சமாக மதிச்சிருவாங்க, அன்பு காமிச்சேன்னா அசட்டை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய போதனைகளுக்கு எதிராக அதிகாரத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக ஆளுகை செய்வதற்கு நம்ம முயற்சி எடுப்போம்னா, சீடத்துவ வாழ்க்கையில் வெளியே நல்லா இருக்கலாம், எல்லோரும் கீழ்ப்படுகிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளான விதத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய சாயல் இருக்காது, சீடத்துவ வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது வெளித்தோற்றத்தின்படி பார்த்தாங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவருடைய சாயல் ஆண்டவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கார். இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் நம்முடைய தாழ்மையும் அன்பையும் கிரயம் செலுத்தலையும் பார்க்குறாரு. அதற்குரிய பிரதிபலனை தருவார். ஊழிய பாதையில் இந்த சாயலில், இந்த ஸ்டைலில், இயேசு கிறிஸ்துவின் ஸ்டைலில் போய் ஒருவேளை அவமதிக்கப்பட்டாலும் சரி, அப்புறப்படுத்தப்பட்டாலும் சரி, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். ஏனென்றால் சீடத்துவ வாழ்க்கை என்பது அதிகாரத்திற்கு உட்பட்டதல்ல, அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக அல்ல, அன்பையும் தாழ்மையும் கிரயம் செலுத்துதலையும் மன்னிப்பையும் கொடுப்பது. அப்படிப்பட்ட வெளிச்சத்திற்குள்ளே நாம் அனுமதிப்போம். ஆண்டவருடைய சாயல் நம்மை தரித்து கொள்வோம். நிச்சயமாக அவர் மூலம் அவரால் நாம் கனப்படுத்தப்படுவோம். ஆமென்.